ஆதிபராசக்தி ஸ்லோகம் 13 பாகம் 88 18/2/2017. இதன் மகா தத்துவம் ஷட்வித்தைக்குள்ளே சரவணம். இதற்கு ஆதாரமாக இருப்பது அன்னை தன் கரங்களால் உணவளிப்பது. அன்னை தன் கரங்களால் உணவளிப்பது. இத்தனை யோக சமாதிகள் கண்ட ஒருவன் மாயையிலே வரக்கூடிய அனைத்து உணவுகளையும் உண்பதில்லை. அதனால் உடலும் பட்டுப்போவதில்லை. ஆனால் அன்னையானவள் ஏதோ ஒரு மகானுக்கு தன்னுடைய கரங்களால் உணவளிக்கிறாள். ஒரு மகா யோகியின் நிலவு கூட அவித்தை வித்தை ஷட்வித்தை கடந்து ஷட்வித்தைக்குள்ளே ஆதாரம் சுகம் ஆரோ அவரோ அவித்யா வித்யா சுகம் பஞ்சபக்தி சுகங்களை கடந்து சரணத்தின் நிலை வரும்பொழுது கூட மாயைக்குள்ளே ஆட்கொள்ளப்படலாம். இது உலகத்தின் நீதி. எத்தனையோ மகான்கள் பிறக்கின்றார்கள். எத்தனையோ மகான்கள் உடலை விடுத்தனர். எத்தனையோ மகான்கள் பல்லாயிரம் வயதுகளை தனக்குள்ளே வைத்துக்கொண்டு இந்த ஜீவத்தின் உடலை வைத்துக்கொண்டு உயிரோடு இருக்கின்றார்கள். அவர்களை நாம் காண இயலுமா? அவர்களை நாம் காண இயலாது. சித்தர்கள் பெருமான் கூட்டமும் இதுபோல்தான். இது ஆன்மீகத்தின் உள்ளுள்ள நியதி. இதை யாருமே மறுக்க முடியாது, தெரியாது. யாருக்கு தெரியாது என்றால் சாதாரண மனிதனுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அவன் மாயைக்குள்ளே இருக்கிறான். அவன் அறிந்து கொள்ளாதது அவனுடைய பிறப்பை பற்றி. அவன் அறிந்து கொள்ளாதது இரண்டாவது நிலையில் அவனுடைய பிறப்பின் ரகசியம். அவன் அறிந்து கொள்ளாதது அவனுடைய பிறப்பின் உறவுகள், யாரோடு யார் உறவு என்பதை. அவன் அறிந்து கொள்ளாதது எதற்காக பிறந்தோம் என்ற நான்காவது நிலை. அவன் அறிந்து கொள்ளாதது பஞ்சபக்தி சுகத்தின் நிலை எங்கு துவங்குகிறது. ஆறாவது, அவன் மாயைக்குள்ளே புகுந்து விடாமல் இருக்கக்கூடியதை அறிவதில்லை. அன்னையே ஆன்மீகத்தை போதிப்பாள் என்பது ஏழாவது நிலையில் அவன் அறிவதில்லை. அன்னையே ஆயுளை கொடுக்கிறாள் என்பதை அவன் அறிவதில்லை. அன்னை உணவளிப்பாளா என்பது இதற்கு முன்னே 8 விகிதமும் 8 இலக்கங்கள் அவன் அறியாததால் 9வது அவனுக்கு விஷயம் தெரியாது. இது இயற்கையான மாயை கலந்த மனித உடலுக்கு பொருத்தமானது, ஆணாயினும் பெண்ணாயினும். இந்த திருவிளையாடல் யாருக்கு அமைகின்றது என்று கேட்டால் ஆணுக்குத்தான் அமைகிறது. அதற்கு உரையுடமாக யாரை படைத்திருக்கிறாள் என்றார்? ஒரு பெண்ணை. அந்த பெண்ணின் கதாபாத்திரம் அவனோடு எப்படி பிணைகிறது என்றால் மனைவியாக. மனைவியாக வரும்போது இந்த ஆன்மீகத்தின் தத்துவம் ஒரு ஆணுக்கு விளங்குகிறது. பெண்ணுக்கு ஆணின் தன்மை இல்லாது இந்த ஆன்மீகத்தினை தெரிந்து கொள்ள முடியும். மாயை தாண்டி ஆண் பெண் என்ற உடல் கலப்பின்றே பெண் அறிந்து கொள்வாள். அதுபோன்று அவளுடைய உடல் அமைப்புகள் பொருத்தப்பட்டிருக்கிறது.
யாரோ ஒரு சிலரை அன்னை இந்த ஆன்மீகத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறாள். அவனோ அனைத்து சமாதி நிலைகளை கடந்து உடலை விட்டுவிட வேண்டும் என்று நினைப்பவன். 1000 கோடியில் ஒருவன் அவனை தன் பிம்பமாக்காக்குதல். 1000 கோடியில் ஒருவனை தன் பிம்பமாக்காக்குவதல். ஆனால் அவன் ஆணாயிற்றே. சராசரி மனிதனுக்கு ஒரு மனைவி என்ற உடல் திரேகத்தை வைத்து ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிறாள். 1000-ல் ஒருவனை எடுக்கிறாளே, 1000-ல் ஒருவனை எடுக்கிறாளே. அந்த ஒருவன் மனைவியை ஏற்றுக்கொண்டு உலகறிய திருமணம் செய்து மனைவியோடு இல்லற வாழ்க்கையை நடத்தினானா? இல்லையே. அதுபோன்ற ஒரு நபரை 1000 கோடியில் ஒருவனை எடுக்கின்றாள். ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யாபவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டிதேவி சிங்கவாகினி சிங்காசன திரேக அங்கசுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சஹசார நக்ன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்கிறாள். இங்கே ஒரு விதிவிலக்கு என்னவென்று பாரும். ராமன் கூட ஜானகியோடு வாழ்ந்திருக்கிறான். கண்ணன் எண் மனைவியர்கள் அதிலே ராதை ருக்மணியோடு வாழ்ந்திருக்கிறான். ராதையின் மாயைக்காக இல்லற இன்பத்தை கொடுத்திருக்கிறான். ராதை கூட மாயை கடந்தவள். உலக மக்கள் இதை அறிய வேண்டும். உலகத்தின் மக்கள் இதை அறிய வேண்டும். அதற்காக ஒப்பனைக்கு ராதையின் கதாபாத்திரத்தை நாராயணன் ஆரம்பித்திருக்கிறான். ஆனால் இந்த ராமகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய மகாஞானி இந்த விதிவிலக்குக்கு அப்பாற்பட்டவன். இந்த விதிவிலக்குக்கு அப்பாற்பட்டவன், ஆனந்தமயமானவன். ஏன் அப்பாற்பட்டவன்? அவனுடைய வாய்மொழியாக வரக்கூடிய கருத்துகள் லோபியின் மனதில் சென்று தங்கி அவனை ஆன்மீக சிந்தனை பாதைக்குள்ளே எடுத்துச் செல்லும். அவனை ஆன்மீகத்தின் சிந்தனை பாதைக்குள்ளே எடுத்துச் செல்லும். எப்படி எடுத்துச் செல்லும்? அவனுடைய வாய்மொழிக்கு அத்தனை மகா தத்துவம். எத்தனையோ பேர்கள் ஆன்மீகத்தின் உரைகளை கொடுக்கின்றனர். எத்தனையோ கண்கள் ஆன்மீகத்தை பார்க்கின்றது. புத்தன் கூட ஒரு மரணத்தின் சவத்தை பார்த்தான், புத்தனானான். நாம் எத்தனையோ மரணத்தின் பிரேதத்தை உடலை கண்டிருக்கிறோம். நான் புத்தனானதில்லை, ஆகப் போவதும் இல்லை, ஆசை விடப்போவதும் இல்லை. ஆசை விடாது, ஆசை விடப்போவதில்லை, ஆசை விடாது. இது உலக நியதி. இந்த நியதிக்கு அப்பாற்பட்டவன் ராமகிருஷ்ண பரமஹம்சன். சரி, அவனுடைய வேதாந்த சித்தாந்தங்களின் வாய்மொழி மனதை பற்றி கொள்ளுமா? ஆம், பற்றி கொள்ளும். எப்படி பற்றி கொள்ளும்? கேட்டவன் ராமகிருஷ்ணனை விட தூய்மையான சன்னியாசி ஆகிறான். பெண்ணின் உடல் முதல் மனைவியின் உடல் வரை அன்னை ஆதிபிரம்ம சொரூபிணியாக நினைக்கு வருகிறது. அந்த நிலையை உணர்ந்து
அந்த தேவதையான ஆதிஸ்வரூபினியை மனித உடல் கொண்டு வரச் செய்து தரிசிக்கிறான். அந்த மாதிரி தத்துவம் அவனுடைய வாய் மொழிக்குண்டு. இதை ஏற்கலையாகாது, இல்லை ஏற்க முடியாது. ஒருவனை திட்டுகிறோம், அந்த சொல் எழுத்து வடிவு காற்றினிலே சென்று அவன் காதிலே விழுந்து அவனை கோபமாக்கி சச்சரவுகள் வரும்படி செய்கிறது. இது மாயை. நான் சொல்வதோ இது ஆன்மீகத்தின் தத்துவம். சிந்தித்து பாருங்கள். அவனுடைய வேதாந்தத்தின் தத்துவங்கள் கேட்கக்கூடிய ஒரு லோபி, கடைநிலை லோபி. மனித குலத்திற்கு, மனித இனத்திற்கு அவன் தகுதியற்றவன். அந்த தர்ம சிந்தனைக்கே தகுதியற்றவன். அவனுடைய மனத்திரைக்குள்ளே இந்த சொல் அடங்கி அவனை சொன்னானே ராமகிருஷ்ணன். அவனை விட பெரிய மேதாவியாக்கும் தத்துவத்தை அவனிடத்திலே அன்னை கொடுத்திருக்கிறாள். அதற்காகத்தான் அவனை 1000ல் ஒருவனாக எடுத்துக்கொள்கிறாள். அதற்காகத்தான் அவனுக்கு தன் கரங்களால் அன்னத்தை பிசைந்தெடுத்து வாய் வழியை ஊற்றிவிட வேண்டும் என்று ஆனந்தமான நிலைக்கு தள்ளப்படுபவள் ஆதி பிரம்மஸ்வரூபினி. கோடான கோடி மக்கள் அதில் ஒருவன் உருவத்தை கண்டு அவளே மனம் கரைந்து தன் கரங்களால் உணவை ஏற்படுத்தி அவன் வாய் வழியே எடுத்து சென்று உதடுகளில் ஒட்டும் வண்ணம் செய்கிறாள். அப்படியானால் அவனுடைய அந்த வேதாந்தத்தின் கருத்து எத்தனை ஆழமாக இருக்கும்? சரி, இவனே 1000ல் ஒருவன். இவன் சொல்லும் வார்த்தை 1000 பேருக்கு சென்று அடையுமா? 1000 பேருக்கு சென்று அடையும். ஒவ்வொரு பிறப்புகளிலே அது பலன் வேலை செய்யும். ஒவ்வொரு பிறப்புகளிலே அந்த பலன் வேலை செய்யும். அப்படிப்பட்ட மகானின் பரிசுத்த வாக்கு அது அனுபவத்திலே வர வேண்டும். உடலையும் மனதையும் ஆன்மீகத்திற்காக யாரும் கொடுப்பதில்லை. ஆன்மீகத்திற்கு வரக்கூடிய காலத்திலே உடல் மனது ஓய்வுதனை எடுத்துக்கொள்கிறது. உடலும் மனதும் ஓய்வுதனை எடுத்துக்கொள்கிறது. தீயவை செய்யும் முன் அந்த உடலானது அசைந்து கொடுக்கிறது. ஆன்மீகத்துக்கு வரும்போது அந்த உடல் வளைந்து கொடுப்பதில்லை. இதை ராமகிருஷ்ணனை போன்று உள்ளவர்கள் சொல்லக்கூடிய காலத்திலே 72,500 நரம்பு கோடிகள் நரம்பு மண்டலங்களிலும் பதித்து உதயமாகிறது. ஆகவேதான் அவன் காற்றிலே கரைய வேண்டாம் என்று அன்னை தடுத்து ஆள்கொள்கிறாள். காற்றினிலே கரைய வேண்டாம் என்று அவனை தனக்குள்ளே தடுத்து ஆட்கொள்கிறாள். இந்த தடுத்து ஆட்கொள்ளும் நிலை, அந்த காட்சி சாதாரண மனிதனுக்கு வருமா? அந்த காட்சி மிகவும் சாதாரண மனிதனுக்கு வரும். லோபிக்கே வரும்பொழுது வராதா? எத்தனையோ கோடிக்கணக்கான பூ, புஷ்பங்கள், ஆராதனை தத்துவங்கள் இந்த மாயா மனிதன் உடலிலே இருக்கக்கூடிய மூளைக்குள்ளே பதிந்திருக்கிறது. அந்த தத்துவமான மழை நீர் ராமகிருஷ்ணன் வழியாக பாய்ச்சக்கூடிய காலத்திலே அந்த பூந்தோட்டம் விரிகிறது. இது இயல்புக்கு மாறாக இல்லையா? இல்லை, இது இயல்புக்கு மாறாக இல்லை. ஒரு லோபி தன்னை தெளிவித்து கொண்டு ஆசானை தரிசிப்பதற்கு முன் தரிசனம் செய்வதற்கு முன் மகாகாளியை தரிசனம் செய்கிறார். மகாகாளியை தான் தரிசனம் செய்யும் போது ஆசானுடைய நினைவுகள் வருகிறது.
மகாகாளியை தரிசனம் செய்தவுடனே அவனுடைய ஆசானின் நினைவும் தரிசனமும் கிட்டுகிறது. இவன் ஒரு வெகுளி, சாதாரணமான ஆள், லோபி. நல்ல நினைவுகள் அவனுடைய மனத்திரைக்குள்ளே எடுக்காது. ஆனால் அவனுடைய மனத்திரைக்குள்ளே அது எடுக்கின்றது. என்ன ஆனந்தம்! எத்தனை 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 ஆனந்தம் அதிலே இருக்கும்! அவனுடைய நினைவாற்றல் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பல கோடி லட்சக்கணக்கான வழியிலே சிதைந்து ஓடிய மனம் ஓரிடத்திலே நிறுத்தப்படுகிறது. அது ஒரு மகானால் நடக்கிறது. அந்த நடைபாட்டுக்கு வழியே வந்த ஒருவன் இரண்டு மனங்களை அறிகிறான். உலகமாயை, ஞானத்தின் ஆற்றல். உலகமாயைக்குள் சென்று திரும்பி வருவதும் உண்டு. சிலர் அங்கே நிற்பதும் உண்டு. இதுதான் மகாகாளி. அதற்காகத்தான் அவன் மகாகாளி, மகாமாயா காளி என்ற காளி என்ற இரண்டு எழுத்துக்கள் உள்ள அன்னையை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருந்தான். இப்படிப்பட்டோருக்குத்தான் அன்னையானவள் தன்னுடைய கரங்களால் தன்னுடைய கரங்களால் உணவை அளிக்கிறாள். நான் இதை கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை வாழ்க்கையில். வருமானால் ஏற்றுக்கொள்ளலாம். அன்னை என்னிடத்திலே உணவு கேட்டிருக்கிறாள், கொடுத்தேனா என்றால் இல்லை. அது அவளுடைய முடிவு. இந்த உடலானது காற்றில் கரைவதை தடுத்தல். ஏன் காற்றிற்கு அத்தனை குறைகளா? இல்லை. அவன் ஜீவஜோதிக்குள்ளே அடங்க வேண்டும் என்பது அன்னை. அவன் ஜீவஜோதிக்குள்ளே அடங்க வேண்டும் என்பது அன்னையின் அருள். காரணம் என்ன? ஏன் ஜீவஜோதிக்குள்ளே அடக்க வேண்டும்? அந்த ஜீவஜோதியின் தத்துவத்துக்குள்ளே, ஜோதி ரூபமான அன்னைக்குள்ளே இதுபோன்று ஆயிரக்கணக்கான மகான்கள் அடைபட்டிருக்கிறார்கள். என்ன மகனே, நீ வெளியே சென்று ஆன்மீகத்தை போதிக்கிறாயா? என்ன மகனே, நீ ஆன்மீகத்தை போதிக்கிறாயா? வேண்டாம் தாயே, நான் உனக்குள்ளே இருக்கிறேன். ஆனால் அதற்கு மாறாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற மகான்கள் நான் வெளியே சென்று அவர்களுக்கு இந்த ஆராதனையின் தத்துவத்தை சொல்கிறேன் என்று சொல்கிறாள். அந்த கோடியில் 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 ஒருவன் தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சன். இந்த காலத்திலே தானத்தாலும் தர்மத்தாலும் உடலாலும் மனதாலும் ஆன்மீகத்திற்கு சேவை செய்வதில்லை. இவர்களுக்கு பெயர் கருமி என்பது பெயர். இப்பொழுது மனோநிலை மனிதர்களுக்கு அதற்குள்ளே அடைபட்டிருக்கிறது. இந்த மனோநிலை இருப்பவர்கள் ஆன்மீகத்தை கற்று மற்றவர்களுக்கு கொடுப்பது ஆகாத விஷயம். கற்போரையும் கெடுத்து விடுவர். இது உலக நீதி. அதற்காகத்தான் இவன் காற்றிலே கரையலாகாது என்று அன்னை. அதற்காகத்தான் இவன் காற்றில் கரைந்து போகலாகாது. இந்த என்னுடைய அக்னிக்குள்ளே இருந்து வெளிவர வேண்டும். காற்றில் கரைந்தானால் யாருக்கும் லாபமில்லை. ஆகவேதான் அவன் என்ன செய்தான்? அன்னை கொணர்ந்து கொடுத்த உணவுதனையும் வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினான். அன்னையும் மகாகாளியும் அழுதனரே, அன்னையும் மகாகாளியும் அழுதனரே, மகனே, எங்களால் காக்கப்பட்ட உடல், அந்த உடலிலே இருந்து உயிரை வெளியேற்றி விடாதே என்று அன்னை அழுது புலம்பி அவனை கரம் குப்பி அழுது கேட்டுக்கொள்கிறாள். அதுதான் 1000 கோடியிலே ஒருவன். லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 10,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 10 லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதுபோன்ற மகான்கள் உலகத்திலே அவதரிப்பதுண்டு. இதைதான் அன்னை தன் கரங்களால் உணவளித்து அவனை ஆட்கொள்கிறாள்.
அது வித்யாநிலை கடந்து ஷட்வித்யாநிலை கடந்து ஆறாவது சரவணத்துக்குள் புகுந்து அந்த சரவணத்திலே பிறப்பென்ற ஒன்று நிலை கடந்து அந்த சரவணத்திலே பிறப்பின் ரகசியம் என்ற 2 நிலை கடந்து அந்த சரவணத்துக்குள்ளே பிறப்பின் உறவுகள் என்ன என்பதை கடந்து அந்த சரவணத்துக்குள்ளே எதற்காக பிறந்தோம் என்ற நிலை கடந்து அந்த சரவணத்துக்குள்ளே பஞ்சபத்தி சுகம் எங்கிருந்து துவங்குகிறது என்பதை கடந்து அந்த சரவணத்துக்குள்ளே மகாமாயைக்குள்ளே புகுந்து விடாமல் இருப்பது என்பதை எப்படி என்று தெரிவித்து அன்னையும் மூலமாக ஆன்மீகத்தை கற்பது என்பதை சரவணத்துக்குள்ளே தெரிந்து அன்றையோடு கூடிய ஆயுளை வளர்த்து கொள்வது என்பதை அந்த சரவணத்துக்குள்ளே இருந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சரவணம்தான் அன்னையாக வந்து அவள் திருக்கரங்களாலே உணவுதலை அளிக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ளும்படி செய்கிறது. ஒரு தாய் தன்னுடைய கரங்களால் மகனுக்கு ஓடிச் சென்று விரட்டிச் சென்று உணவை ஊட்டுவது ஆனந்தம். குழந்தை அறியாது, தாய் அறிவாள். இங்கே ராமகிருஷ்ணன் அந்த ஆனந்தத்தை அறிந்து வேண்டாமடி இந்த உலக வாழ்க்கை என்று சொல்கிறாள். குழந்தையாக இருக்கக்கூடிய பட்சத்திலே தாய்க்கு தான் இந்த ஆனந்தத்தை அனுபவிப்பாள். இது சாதாரண உலக நீதி. இங்கே இந்த ஆனந்தத்தை குழந்தையான ராமகிருஷ்ணன் அறிந்து இந்த உணவு கூட வேண்டாம், நான் உலகை விட்டுவிடுகிறேன், உடலை விட்டுவிடுகிறேன், உலகை விட்டுவிடுகிறேன் என்கிறார். இந்த தத்துவத்திற்குள்ளே உடல் செல்லக்கூடிய காலத்தில்தான் உடலாலும் மனதாலும் பஞ்சபூதங்களாலும் ஆன்மீகத்தின் சேவையை செய்யும் மனப்பக்குவம் வரும். பஞ்சபூதங்களால், உடலால், மனதால் ஆன்மீக சேவையை உள்வாங்குவதும் வெளிக்கொணர்ந்தும் மற்றோருக்கு கொடுப்பதும், இத்தனை நிலையை இந்த ஷட்வித்தைக்குள்ளே சரவணம் என்ற முடிச்சுக்குள்ளே இருந்து வர வேண்டும். எத்தனை மகான்களால் வரும்? ஆன்மீகம் என்பதும் தானம் தர்மம் என்பதும் உடலால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் முன்பிறப்பின் பயனாலே வரும். இப்பிறப்பிலே அதை கற்றுக்கொள்ள முடியாது. இப்பிறப்பில் அது மாடு மேய்ப்பது போல் ஆடு மேய்ப்பது போல். ஆகவேதான் கண்ணன் மாடுதனை மேய்த்தான். மற்றோருக்கு உதவிவிட வேண்டும் என்பது இத்தனை தத்துவம் இருந்தால்தான் ஆதி பிரம்மத்தின் அருள் கிடைக்கும். தன்னுடைய பிரஜையை தான் மறந்து உடலை காற்றில் கரைக்கும் தன்மையில் இருக்கும் கால், உடலே வேண்டாம் என்று நினைக்கும் கால், அங்கு கூட ஞானத்தின் கதவுகள் திறந்திருக்கிறது. மனிதனின் மனோமாயை கோடிக்கணக்கான லட்சக்கணக்காக துகள்களாக அறுத்து எடுத்தாலும் வராது. தான் உண்டு, தான் தின்பது, தான் உறங்குவது, இதைதான் அனைத்து மக்களும் கற்றனர். ஆகவே வராது. நெல்வழியில் சேர்த்த சொத்துக்கள் பலருக்கு உபயோகமாகும். தீவழியிலே சேர்த்த சொற்கள் யாருக்குமே உபயோகமாகாது. அதை லோபிக்கு கூட சென்று விடாமல் பார்த்துக் கொள்வாள் இறைவி. இந்த பிரஜை வருகிறது. காலம் கடந்து, ஜோதி நிலை கடந்து, மனம் இறந்து, உடல் தள்ள வேண்டும் என்ற நிலை வந்து பிரஜைக்குள் மகாமாயின் தத்துவம் வருகிறது. அன்னை தங்கவட்டிலே அவளால் உற்பத்தியான தானியத்தை வைத்து உணவாக்கி
அவள் கைகளால் பெருசைந்து தங்கவட்டிலே கொண்டு வந்து கொடுக்கிறாள் என்பது வருகிறது. அந்த பிரஜை ஏன் வந்தது? தங்கவட்டிலே ஒரு முறை உணவு உட்கொண்டால் என் லட்சுமிகளும் என் மகன் மாயைக்குள்ளே இருந்துவிட வேண்டும் என்று நினைத்துள்ளார். மண்டுக்கும் தீக்கும் போகக்கூடிய உடலை பிரஜை ஆணையிட்டு காட்டி மண்வட்டிலே உணவு அருந்த வேண்டும் என்று தாய்க்கு சொல்லி ஆணையிடுகிறான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இதுதான் தங்கவட்டில் வேண்டாம் என்பதின் தத்துவம். எத்தனை மக்களின் மனப்போக்கு இதுபோன்று வரும், பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருப்பர். இந்த மனம் இறங்கி கசிந்தே வராது. அவர்களால் அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவர்களால் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவர்களே அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இதைத்தான் சொல்கிறாள் சிருட்டி தேவி சிங்கவாகினி சிங்காசனதிரே அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி. சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்று சொல்கிறாள். மனதை உறவுக்கு கொண்டு செல்ல வேண்டும். யாருடைய உறவுக்கு கொண்டு செல்ல வேண்டும்? மகாமாயை மகாகாளி இவர்கள் உறவு நிலை கொண்டு இவர்களை கடந்து ஆதி பிரம்ம ஸ்வரூபத்தின் நிலைக்கு மனதை தள்ள வேண்டும். எப்பொழுது தள்ளுவது? இதயமன்ற மனக்குகைக்குள்ளே, அந்த அகோபலிக்குள்ளே மனதின் நிலை தூய்மையாக இருக்க வேண்டுமே. முகம் அழகாக இருந்தால் போதாது, அந்த குகை இருளாக இருக்கும். இவர்களுக்கு இத்தனை காதமும் பொருந்தி வராது. இந்த மகாமாயின் தத்துவம்தான் கண்ணனும் யசோதரை. நான் ஒரு குழந்தையாக இருந்து அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் மகாவிஷ்ணு. கண்ணனுடைய அவதாரம் லீலை, கண்ணனுடைய அவதாரம் லீலை. நான் மனிதனாக பிறந்து இந்த ஆனந்தத்தை அன்னைக்கு அளித்திட வேண்டும் என்றான். அதுதான் ராமகிருஷ்ணன். கண்ணன் உயர்ந்தவனா இங்கே இல்லை. ஏன் மகாபாரத யுத்தத்தை நடத்திருக்கிறானே, இருந்து போகட்டும். லீலைகள் 7 நாள் செய்திருக்கானே, இருந்து போகட்டும். யாருக்கு அந்த லாபம்? யாருக்கு? யாருக்கும் இல்லை. கீதையின் சொல்லியிருக்கிறானே, விளங்காது. கீதையின் தத்துவத்தை விளங்காது. ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞானயோகம் என்ற 4 யோகங்களே சொல்லி விளங்காத புதிராய் வைத்து விட்டு போகிவிட்டான். அதைத்தான் ராமகிருஷ்ணன் செய்கிறான் விளங்கும்படியாக. இந்த ஆன்மீகத்தின் கருத்துக்களை சாதாரணமாக சொல்கிறான். கண்ணன் ராதை, கண்ணன் யசோதரை உறவுகளை விட சாதாரணமாக சொல்கிறான் ராமகிருஷ்ண பரமஹம்சன். இதைப்போல் மனிதன் வாழ்வது மிகவும் எளிது. இதைப்போல் ராமகிருஷ்ணரைப் போல் வாழ்வது மிகவும் எளிது. ராமனைப் போல் வாழ்வது கடினம். கண்ணனைப் போல் இருந்து கடைப்பிடிப்பது அதிலும் கடினம். வேண்டாம் எதுவும் வேண்டாம், வேண்டாம் எதுவும். இந்த இலக்கத்துக்குள்ளே வாழ்ந்தவன் ராமகிருஷ்ண பரமஹம்சன். இதற்காக தன்னிடத்திலே சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறான். மாயை எப்படி விரட்டுவது என்பது, ஞானத்தை எப்படி அருள்வது என்பது மகாலோபியின் மனதுக்குள்ளே கூட போய் தைக்கும். அதை சீராக்குகிறாள். அதற்காகத்தான் ஆதி பிரம்ம ஸ்வரூபிணி என்பவளும் மகாமாயா காளி என்பவளும் அவனுக்காக அழுதனர். உண்மையான தாய், பெற்றெடுக்காத மகன்,
மகன் தாய் அருளல் இதுதான். பல்லாயிரம் பல்லாயிரம் பல கோடி நூறாயிரத்தில் ஒருவனே இதுபோல் வருவதுண்டு. ஆழ்வார்கள் கூட இந்த நிலை கடப்பதில்லை, ஆழ்வாராக இருக்கலாம். ஆழ்வார்கள் கூட இந்த நிலை கடப்பதில்லை, ஆழ்வாராக இருக்கலாம். கண்டனின் அருள் கூட அவனுடைய கொடிய குணங்களை, பக்தனுடைய கொடிய குணங்களை அறுத்து ஞானியாக்குகிறாள். இவனோ இந்த கொடிய குணங்களை தீயிலே இட்டு பொசுக்கி விடுகிறான். அடுத்தொரு பிறவுக்கும் இந்த தீய குணம் வராது. ராமனும் கண்ணனும் செய்யாத நிலையில் மனித உடலை தாங்கி வந்த ராமகிருஷ்ணனின் மகா தத்துவம் ஏதோடு சேர்க்கிறது என்பதை பாரும். அதனால்தான் அன்னையானவள் அவளுடைய கைகளால், அவளுடைய கரத்தால் மண் வட்டிலில் இட்டு உணவை பிசைந்து கொடுக்கிறாள். ஏன் தங்க வட்டிலே கொடுக்கலாம், எதற்காக வேண்டாம் என்றான்? மக்களுக்கு தான் செய்ய வந்த சேவை தடுத்து போகும், மக்களுக்கு தான் செய்ய வந்த சேவை தடுத்து போகும் என்கிறான் ராமகிருஷ்ணன். மண்ணுக்குள்ளே என்னை உண்டாக்கினாய், மண்வெட்டிலே போதும் என்கிறோம். எத்தனை மக்கள் இந்த சொத்துதனை கேட்பர். அவனிடத்திலே ஏதாவது பொன் பொருள் இருந்தால் அதையே கேட்பன். அவனிடத்திலே எதையாவது பொருளை பொன்னும் இருந்தால் அதை கேட்போன். அதை கேட்பவன் அனைத்தும் மாண்டே விடுவான். மாண்டும் விட்டனர் உங்களுக்கு தெரியும். நாம் மாண்டு போக வேண்டியதில்லை, மனதை மரணிக்கச் செய்வோம். இதைத்தான் எல்லா மதங்களும் சொல்கின்றன. இந்து மதம் மட்டும் இதற்கு வழியும் சொல்கிறது. இந்து மதம் மட்டும் இதற்கு வழியும் சொல்கிறது. வழி சொல்கிறதா? ஆம். அந்த வழியில் அந்த வழிக்குள்ளே அழைத்து செல்கிறது. திறந்திருக்காத பாதைகளை திறக்க வைத்த உள்ளே அழைத்து செல்கிறது. அது ஹிந்து மதத்துக்கு மட்டுமே ஆகும். மற்ற மதங்கள் குறை சோறலாம், நிறையான மதம் இந்து மதம்தான். சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். சிந்தித்து பாரும். ஆன்மீகம் அவ்வளவு எளிதாக சொல்லப்படுவது இந்து மதம்தான். மதத்தின் சச்சரவுகளை ஏற்படுத்தி அதில் தர்மத்தை நிற்க வைக்கிறது. கண்ணனும் யசோதரையும் மகாமாயா தத்துவம், கண்ணனும் யசோதரும் மகாமாயா தத்துவம், இதுதான் இந்து மதம் சொல்கிறது. இந்த மகாமாயா தத்துவத்தை கடந்து வந்தவன் ராமகிருஷ்ணன். பாரதத்துக்குள்ளே இல்லாத விஷயம் இது. கண்ணனும் யசோதரையும் மகாமாயா தத்துவம் எப்படியாகும் என்பீர்? யசோதரை மாண்டாள், பின் வகுளுமாலையாக வருகிறாள். அந்த கண்ணனுக்கு தான் மனம் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். சீனிவாசன் என்ற பெயர் வைக்கிறாள். சீனிவாச திருமணம் நடந்தது. அந்த மாயை அடுத்த பிறப்பிலே நடக்கிறது. ஏன் அந்த மாயை அடுத்த பிறப்பிலே நடக்கிறது? கண்ணன் திருமணம் கொண்டான் இல்லை, கொண்டு வந்தவளை மனம் முடித்தாள். கண்ணன் திருமணம் கண்டான் இல்லை, கொண்டு வந்தவர்களை மனம் முடித்தான். அடுத்த பிறப்பிலாவது நான் என் கரங்களால் இவனுக்கு மாலை வரவழைத்து திருமணத்தை செய்து வைக்கிறேன் என்று வேண்டினாள் யசோதரை. அதுதான் வகுட மாளிகை. அடுத்த பிறப்பிலே சீனிவாசன் என்று பெயர் வைத்து தன் வழியாக ஆகாசராஜனின் பெண்ணை வணக்கச் செய்கிறாள் வகுட மாளிகை. இது மகாமாயை கடக்கும் தன்மை. தெய்வங்களோடு வாழ்ந்தவர்களுக்கே இந்த தத்துவம். இந்த தத்துவத்தை அறுத்தெடுத்தவன் தான் ராமகிருஷ்ண பரமாம்சன். மகாமாயா தத்துவத்தை கடந்து வருதல். எப்பொழுது கடந்து வர முடியும்? எத்தனை பிறப்புகள் தேவை? எள் கொள் முனை மூக்குக்கு கூட யாரும் தர்மம் செய்வதில்லை. அந்த சிந்தனையும் வருவதில்லை.
ஆஹா, இது மற்றோருக்காக சொல்லப்பட்டது. ஆம், அவர்களுக்கும் பொருந்துமே. ஆம், இல்லை இல்லை, இது மற்றோருக்காக. இந்த மனத்தத்துவம் வரும் வரை இதிலே இருக்கக்கூடிய ஷட்வித்யாவுக்குள்ளே, சரவணத்துக்குள்ளே அந்த 9வது நிலையான அன்னை எதற்காக உணவளிக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியாத தத்துவமே பாவம்தானே. அந்த மனோநிலைகள் இருப்பவர்கள் அனைவரும் பாவத்தை செய்து உடலை எடுத்திருக்கிறார் என்பது பொருள். மனோமாயைக்குள்ளே ஷட்வித்யா, சரவணம் சீராக வந்தால் உணவு கொடுக்கிறாள். மனோமாயாக்குள்ளே ஷட்வித்யா, ஷட்வித்யாவுக்குள்ளே சரணம், சரணத்துக்குள்ளே ஷட்வித்யா, அந்த நிலை வரும்போது அன்னை கரத்தால் 9வது நிலையான உணவை கொடுக்கும் தாத்பரியம் நடக்கின்றது. சிந்தித்து பாருங்கள். இந்த நிலை எப்பொழுது நடக்கின்றது? இரவு வேளையில் நடக்கின்றது. இந்த சமாதி நிலைகளெல்லாம் எங்கே கூடும்? இந்த சமாதி நிலைகளெல்லாம் எங்கே கூடும்? இடுகாட்டிலே. அது ஒரு சொர்க்க பூமி. மனிதன் தீட்டு என்பான். இந்த தீட்டு அங்கேதான் போகப் போகிறது, சொர்க்க பூமிக்கு. அங்கேதான் கூடியதான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு இத்தனை மகாமான சமாதி நிலை. பஞ்சவடியிலேயே கூடியது. பஞ்சவடி. அவன் பெண்ணே மண் சட்டியில் சாதத்தை வைத்து பிசைந்து பெண்ணே ஓடி காத்திருந்து அழுதாளாம். மகனே காற்றிலே கரைந்து விடாதே. அவளுடைய ஏக்கமும் அழுகையும் எத்தனை பரிதாபமாக இருந்திருக்கும். உலகத்தை ஜோதிக்குள்ளே அடக்கி தான் அந்த ஜோதிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்னை அழுதிருக்கிறாள். அப்பொழுது ராமகிருஷ்ணனின் மகாமேனி எத்தனை மகா தத்துவம் அடைந்திருக்கும் என்பதை பாரும். அந்த நிலைக்கு நம்மால் செல்ல முடியாது, செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாமே, அதுவும் பகிர்ந்து கொள்வதில்லை. நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு மனம்தானே தேவை, பஞ்சபூதங்கள் தானே தேவை. மனம் பகிர்ந்து கொண்டால் பஞ்சபூதங்கள் தூய்மையாகிறது, மல ஓட்டையும் ஜல ஓட்டையும் தூய்மையாகிறது. மல ஓட்டையும் ஜல ஓட்டையும் தூய்மையாகிறது. துர்க்கந்தம் என்ற நாற்றங்கள் விடுபட்டு போகிறது. துர்க்கந்தம் என்ற நாற்றங்கள் விடுபட்டு போகிறது. இது சத்தியம், தர்மம். ஏன் அன்னை அக்னிக்குள்ளே எடுத்து வைத்துக் கொள்கிறாள் ஒருவனை? காற்றில் கரைந்து விட்டால் மீண்டும் வருவோனோ? ஏன் அக்னிக்குள்ளிருந்து வருகிறானே? ஆம். ஏன் காற்றில் கரைந்தால் வருவதில்லை? பிரணயாமமாக மாறி மகான்கள் மூச்சு துவாரத்திலே நிற்க வேண்டியது வரும், காற்றாக கரைந்தான். முக்கியமான கருத்து அல்லவா இது? காற்றிலே ஒரு மகான் கரைந்து விட்டானால், காற்றினிலே ஒரு மகான் கரைந்து விட்டானால், மகா யோகிகள், மகான்கள், சித்தர்கள் மூச்சு துவாரத்தில் பிரணயாமமான பரிசுத்த காற்றாக நிற்க வேண்டும். அது அவனுடைய சத்சங்கமான மகான் சித்த புருஷர்கள், அவர்களோடு இணைப்பு வரும். சாதாரண மக்களுக்கு ஆன்மீகத்தின் போதனையை கொடுத்துவிட இயலாது. சாதாரண மக்களுக்கு ஆன்மீகத்தின் போதனை தனை கொடுத்துவிட இயலாது. அதற்காக அன்னை அக்னிக்குள் அவனை இழுத்து பறித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள். அக்னிக்குள்ளே இருந்தால் கூட 1000 கோடியில் தான் உள்ளே இருக்கிறேன் என்பான். ஆனால் ராமகிருஷ்ணன் என்பவன் அந்த 1000 கோடியில் தான் ஒருவனாக இருந்து அக்னிக்குள் கரைந்தபோது மீண்டும் உடல் கொண்டு வந்து அனைவருக்கும் நான் கற்றுக் கொடுப்பேன் எனக்கூடிய ஒரே ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடியவன் ராமகிருஷ்ண பரமஹம்சன். ராமகிருஷ்ண பரமஹம்சன்தான். சிந்திக்க வேண்டும். இங்கே சிந்தனை செய்து பாருங்கள். சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை செய்து பாருங்களேன்.
மனம் எவ்வளவு மென்மையானது, அது உன்னிடத்திலே இருக்கிறது. அந்த மனதை அவள் ஜீவசமாதிக்குள்ளே கரைத்து விடுகிறாள். அந்த மனதை அவள் ஜீவசமாதிக்குள்ளே கரைத்து விடுகிறாள். அங்குதான் அன்னை வந்து உன்னை எழுப்புகிறாள். மகனே, ஒரு சீடன் வந்து காத்து கொண்டிருக்கிறான். பல்லாயிரம் கோடி வாழ்க முறை பிறந்தவன். இப்பிறவிலே அவனுக்கு அருளல் செய்யும். ஏன் தாயே, நீ சென்று அருள் செய்யும். ஐயோ, நான் ஒரு பெண்ணாயிற்றே, அவனை சந்நியாசத்திற்குள்ளே புகுத்தக்கூடாதே, அவனும் வாழ்ந்து பார்த்து உன்னை மாதிரி பின்வர வேண்டுமே. அப்படியே ஆகட்டும் என்றான். இதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு மனிதன் சந்நியாசி கோலத்திலே போவதை ஆதி பிரம்ம ஸ்வரூபிணியானவள் கூட விரும்பவில்லை. காரணம், மாயை கல்லாது போனால் அவன் ஜீவசமாதி கைகூடாது. அதை கைகூடும் கைவல்லத்தை கொடுக்கக்கூடியவள், கொடுக்க வைப்பவள், கொடுக்க வைப்பது ராமகிருஷ்ண பரமஹம்சனை போன்ற மகான்களால் தான். உலகத்திலே சாதாரணமாக எளிமையாக ஆன்மீகத்தை உரைத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சன். காரணம், கோடிக்கணக்கான ஜோதி கதிர்களுக்குள்ளே அவன் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு இரவு என்று பகலென்று, மழையென்று காற்றென்று, மண்ணென்று, வானமென்று கணக்கில்லை. அனைத்தும் எதற்குள்ளே கரைந்திருக்கிறது? ஜோதிர்மயத்திற்குள்ளே கரைந்திருக்கிறது. எதற்குள்ளே கரைந்திருக்கிறது? ஜோதிர்மயத்திற்குள்ளே கரைந்திருக்கிறது. அவனை சுற்றி ஒளி வெள்ளம், அவனை சுற்றி ஒளி வெள்ளத்தின் ஓட்டம். அதற்காகத்தான் இறையருள் கிடைக்கும் முன் ஜோதியை தரிசித்தல். வந்தான், கடந்தான், நடந்தான், போனான், அருட்பெருஞ்சோதி என்றான். அதற்குள்ளே கருணை உண்டு என்று சொன்னான் ஒரு அக்னிக்கு. அதற்குள்ளே கருணை என்று ஒன்று உண்டு என்று சொன்னான் அக்னிக்கு. அது பல்லாயிரம் கோடியில் ராமகிருஷ்ணனை மாதிரி ஒருவன் உருவமெடுக்க அவனிடத்திலே பேசிவிடும். அவனிடத்திலே அது பேசும். 1000 முறை பிறந்த மனிதனுக்கு குருபதேசம் செய்தால் கூட இயற்கையில் இந்த மனோப்பக்குவம், உடல் பக்குவம் வராது. இது உலக நீதி. இது உலக நீதி. தனக்கு ஆன்மீகம் அனைத்துமே தெரிந்துள்ளது என்ற நிலைக்கு மனம் வரும். சொல்வதற்கும் கேட்பதற்கும் நன்றாக இருக்கும், கடைப்பிடிப்பதற்கு நன்றாக இருக்காது. இந்த நிலை எதற்காக அருள்கிறாள் என்றால், ஞானத்திலே ஒரு வைராக்கியம் வர வேண்டும் என்று. ஞானத்திற்குள்ளே ஒரு வைராக்கியம் வர வேண்டும் என்று நினைக்கிறாள். அதற்கு ஞான வைராக்கியம் என்பது பெயர். ஞான வைராக்கியம் என்பது பெயர். இது பெண் உடலை வைத்து அருள்கிறாள். இது பெண் உடலை வைத்து அருள்கிறாள். அதற்காகத்தான் மனைவி என்ற வைபவத்தோடு வருகிறாள். அதற்காகத்தான் மனைவி என்ற வைபவத்தோடு வருகிறாள். அவளுக்கும் மனைவி என்பது பெயர். பதிவிருத்தா தத்துவம் இதுதான். இந்த ஞான மார்க்கத்திற்கு மாயைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் மக்களுக்கு மனைவியாக வருகிறாள். அவளுக்காகத்தான் கழுத்துக்கு ஒரு நூலிழை திருமாங்கல்யம் என்றார்கள். அதை பெற்ற பெண்கள் எத்தனை புண்ணியம் செய்தவளாக இருக்க முடியும்? இவை அனைத்துமே ஷட்வித்யாவுக்குள்ளே வரக்கூடிய சரவணத்தின் 9வது நிலையில் அன்னை உணவளிப்பதன் ரகசியம் இதுதான்.
அன்னையின் அருள் தன்மை இதுதான். இங்கு ஒரு குறை வைக்கிறாள். என்ன குறை? ராமகிருஷ்ணனுக்கே தான் ஆண் என்ற நிலை இருந்தது. ராமகிருஷ்ணருக்கே தான் ஆண் என்ற நிலை இருந்தது. அந்த தத்துவத்தை கரைக்க வேண்டும். அந்த தத்துவத்தை கரைக்க வேண்டும். உடலான், உருவுகளான், ஆண்லிங்கம், அவனுக்கு என்ன நினைவு வரும்? தான் ஆண் என்ற நினைவு தானே வரும். உண்மை. அதை இந்த உணவை கொடுத்து கரைக்கிறாள். யோகத்தின் சித்தம் கூடுமானால் குருதி என்ற இரத்தத்தின் நிலை, அந்த குருதிக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து அடர்வு நிலை ஆன்மீகத்தை சார்ந்தே இருக்கும். ஆனால் அந்த குருதியின் தத்துவம் பிரகஸ்பதி என்ற தெய்வத்தை விட்டு வருகிறது. பிரகஸ்பதி என்ற தெய்வத்தை விட்டு வருகிறது. பிரகஸ்பதி ஆண் உடல், பஞ்சபூதங்கள் உடல், ஆண்லிங்கம். மனதிலே என்ன நினைவு இருக்கும்? தான் ஒரு மகாஞானி, என்னுடைய பெயர் ராமகிருஷ்ணன் என்றுதான் இருக்கும். அதை குருதியை வைத்து சீர் செய்கிறாள். பிரகஸ்பதி யான்? பிரகஸ்பதி. பிரகஸ்பதி என்பவன் குரு பகவான். அவனுடைய சேத்ராடனம், தெய்வ கோலம், தெய்வ தரிசனம், தெய்வஸ்தலம், தெய்வத்தின் உணர்வு, தெய்வத்தின் தத்துவ விசாரம், தெய்வத்தின் யோகாக்னி, தெய்வத்தின் ஞானத்தின் நிலை அனைத்தும் அவனுக்கு இரத்தத்தில் குருதி. அதற்காகத்தான் குரு க்ஷேத்திரம் என்று பெயர் வைத்தான். ஒரு மனிதனின் குருதியை சீராக்குவது. ஆனால் இந்த நிலை பெண்ணுக்கு இல்லை. காரணம், அவளுடைய கர்ப்பப்பை வழியாக மாதத்தில் ஒரு முறை இந்த குருதியானது வெளியேற்றப்படுகிறது. இதற்கும் அதற்கும் முடிச்சு உண்டு. ஆமாம், முடிச்சு உண்டு. அது தூய்மையானால்தானே கரு நின்று விதையை காத்து கரு நின்று 10 திங்களிலே ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கிறாள். என்ன ரகசியத்தை வைத்தாள் இந்த பெண்மணி? அந்த குரு என்ற பிரகஸ்பதியை வைத்து, குரு என்ற பிரகஸ்பதியை வைத்து அந்த குருதி என்ற நிலைக்குள்ளே ஆணின் தத்துவம் படர்ந்திருப்பதை நிவர்த்தி செய்கிறாள் அன்னை. அதற்காகத்தான் இந்த உணவு, அதற்காகத்தான் இந்த உணவு தன் கரங்களால் அருள்கிறாள். அதற்காகத்தான் இந்த உணவு தன்னை கொடுக்கிறாள். எத்தனை மகா தத்துவம், எத்தனை மகா தத்துவம்! ஷட்வித்தைக்குள்ளே சரவணம், ஷட்வித்தைக்குள்ளே சரவணம். இதற்காக மட்டும் 88 மணி நேரம் பேசியிருக்கிறோம். இதற்காக மட்டும் 88 மணி நேரம். இப்பொழுது பேசுவது 88வது மணி நேரம். இத்தனை ஆனந்தம், இத்தனை ஆனந்தம் அழுக்கோடு நம் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இத்தனை ஆனந்தம் அழுக்கோடு நம் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்னை என்ற ஜல்லடையால் வடித்தெடுத்து விட்டால் உலகத்திலே உள்ள அனைத்து பெண்களும் தாய். உண்மையில் தாய் சத்தியம். இது மனைவியே தாயாக தெரியும் போது மாற்று பெண்கள் தாயாக தெரிவதில்லையா? இதைத்தான் துரியோதனுக்கு கற்றுக் கொடுத்தாள். இதைத்தான் துரியோதனனுக்கு கற்றுக் கொடுத்தாள். இத்தனை ஆனந்தம். அதற்கொரு குந்தி, அதற்கொரு திரௌபதி. பெண்ணின் மன ஓட்டத்தின் குருதியே குருக்ஷேத்திரம், குரு பகவான். இது ஞான பரசூன்யம்.
ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஆணே இல்லை என்ற போது அன்னை ஆதிபராசக்தியானவள் ஆதி பிரம்மஸ்வரூபிணியாக அப்பொழுதானால் பிரம்மனும் பெண்ணாகிறான். அப்படியானால் அந்த பிரம்மனும் பெண்ணாகிறான். ஆதி பிரம்ம ஸ்வரூபிணி ஞான பரசூன்யத்தை அறிதல் உலகும் எங்கும் சக்திமயம். உலகம் எங்கும் சக்திமயம். மகளும் அவளே, தாயும் அவளே, உடன் முன் பிறந்த முன் உள்ளவளும் அவளே, உடன் பின் பிறந்தவளும் அவளே, மனைவியும் அவளே, மனைவியோடு உடன் பிறந்தவர்களும் அவளே. பிரம்மம் என்பதும் பெண்ணே, சிவம் என்பதும் பெண்ணே. வைஷ்ணவன் என்று சொல்லி அரங்கத்திலே படுத்திருக்கிறானே அவன் கூட பெண். உலக உருண்டை பெண். 9 கிரகங்கள் பெண். குரு ஆண் என்ற போர்வையிலும், புதன் ஆண் என்ற போர்வையிலும், செவ்வாய் ஆண் என்ற போர்வையிலும், சில கிரகங்கள் அலி என்ற போர்வையிலும், சில கிரகங்கள் பெண் என்ற போர்வையிலும் இருக்கிறான். இல்லை, அனைவருமே பெண். அனைத்துமே சக்தி மாயா. இது ஞான பரசூன்யம் என்று அறிதல். புரியவில்லையே? ஒரு அழகான பெண் இறந்து விடுகிறாள். அவளுக்கு பச்சை வர்ண புடவை, மஞ்சள் பூசிக்கொள்வது, பின்னல் இட்டுக் கொள்வது, அது போன்று ஒரு ஆசை. அவள் இறந்து விட்டாள். ஒரு ஆண்மேன் பேயாக வரக்கூடிய காலத்திலே பேய் என்றால் பிடித்துக் கொள்ளுமோ? பிடித்துக் கொள்ள. ஐயோ பேய், இவளே பேய், இவளை எங்கு பிடித்துக் கொள்வது? பிடித்த ஆண்மகன் அதுபோன்று பச்சை நிறத்தின் புடவையை கட்டிக்கொள்வான், மஞ்சளை தரித்துக் கொள்வான், ஏன் தாலியை கூட எடுத்து கட்டிக்கொள்வான். அவன் பெண் அல்லவே, ஆண்தானே? ஒரு பேயிறங்கும் உடலுக்கே இத்தனை குளறுபடிகள். ஒரு அன்னை ஆதி பிரம்ம ஸ்வரூபிணியாக இருப்பவள் பரசூன்யம் என்ற பெண் தத்துவத்தை கொடுக்கிறாள். அடக்கம் மனோமாயா, அருளல் பெண், அருளல் வழி உணவு, உணம் வடித்தல் அவள் திருக்கரங்களால். யாருடைய திருக்கரங்களால்? மகாசக்தியின் திருக்கரங்களால். அவள் யார்? ஆதி பிரம்மஸ்வரூபிணி. இந்த பரசூன்யமான ஞானம் வருமோ? இது எங்கே அடங்குகிறது? மனோமாயைக்குள்ளே அடங்குகிறது. இது எங்கே அடங்குகிறது? ஞான பரசூன்யம் மனோமாயைக்குள்ளே அடங்குகிறது. மனோமாயையில்தான் இந்த கோக்கூட்டங்கள் திருடன் என்று பெயர் வாங்கிய திருடனின் திருவாய்க்கு பாலை கொடுத்தது. யசோதரை திருடன் என்று கட்டி வைத்துவிட்டால் பாலை கொடுக்க வேண்டும். வயற்காட்டிலே சென்றது. வயற்காடு பிளந்து ஒவ்வொரு பிளவிலும் கண்ணனுடைய விரிந்த உதடுகள், வாய் விரிந்து தெரிந்ததாம். அங்கே பால் சொரிந்ததாம். அதுதான் மனோமாயா. கண்ணானி எங்கிருக்கிறாயோ? ஐயோ, என்னுடைய தாய் செண்டாளி கட்டி வைத்து அடிக்கின்றாளே, நான் என்ன செய்வேன் என்று கேட்டதாம். அங்கே செல்லுங்கள் வயற்காட்டிலே, பாரும் என் நிலை. பார்த்தால் வயற்காடு வெடிந்து அந்த வெடிப்புக்குள்ளே திருமாலவரின் வாயை தெரிந்தது. திருமாலின் வாயை தெரிந்தது, திறந்திருந்தது. பாலை அதற்குள்ளே கொடுத்தது. 5வது அறிவு கூட்டம், கோக்கூட்டம். இந்த தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அன்னை பல்லாயிரம் கோடியில் ஒருவன் ராமகிருஷ்ணனை போல் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய கைகளால் தங்க வட்டிலே அல்ல, மண் வட்டிலே கொடுக்கிறாள்.
அந்த மனோமாயை தான் கண்டுபிடிக்கிறது தங்கத்தட்டில் வேண்டாம் மண்வட்டில் வேண்டும் என்று. தங்கவட்டில் வேண்டாம் மண்வட்டில் வென்று சொல்வது மனோமாயை. இந்த மனோமாயை எதை கண்டுபிடித்தது ஞானபரசூன்யம். ஞானபரசூன்யம் என்பது என்ன? மனோமாயை அடக்கும் இடம். மனோமாயை ஏன் அடங்க வேண்டும்? சந்நியாசம் பெற வேண்டும். சந்நியாசம் அவ்வளவு சீக்கிரமாக வந்துவிடாது. கேட்பதற்கும் எழுதுவதற்கும் நன்றாக இருக்கும். தாயோ தந்தையோ மறந்து விட்டால் மாண்டு விட்டால் அங்கே மனம் நின்று போகும். இதுவும் மாண்டுதானே போகிறது. தாயோ தந்தையோ இறந்தால் மனமாயை அங்கே பற்றி கொண்டால் நீயும் சென்று வாழ்வதுதானே இல்லையே. உயிரோடு இருந்து கொண்டு இறந்தவனின் மனோமாயை பங்கப்படுத்துதல். இதுதான் கோ தத்துவம் செய்தது. சந்நியாசத்தை பாலின் வழியே கண்ணனுக்கு கொடுத்து யசோதரையை விட்டு விலகி கோபியர்களை விட்டு கடந்து சென்று நீ குருட்சேத்திரத்தை நிர்மாணம் பண்ண வேண்டும் என்று உரைத்தது கோவின் பால். நீ இதுகளை நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று உரைத்தது கோவின் பால். மனோமாயா தத்துவத்துக்குள்ளே எத்தனை ரகசியம்! அதை மனதை உடல் கொண்டு வழியாகத்தான் செய்கிறது. இந்த மனோ தத்துவத்தை அடைந்து விட்டால் மனம் தீண்டாது பெண்ணை, மனம் தீண்டாது மனைவியை. ஏன் மனம் தீண்டாது? ஆதி பிரம்மஸ்வரூபின் ரூபத்திலே இருக்கக்கூடியவள் மனைவி என்ற பெயரோடு வந்திருக்கிறாள். இதுதான் காட்சியிலே மகா தத்துவம். இதுதான் காட்சியிலே மகா தத்துவம். இதைத்தான் சொல்கிறாள். ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானே ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச சரஸ்வதி லோகே சிஷ்டுதேவி சிங்கவாகினி சிங்காசன திரேக அங்கசுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிராரநர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்காரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதி. எத்தனை ஆனந்தம்! ஆழ்வார்கள் காணாத ஆனந்தம், 18 சித்தர்கள் காணாத ஆனந்தம், ரமணர் காணாத ஆனந்தம், யோகிகளும் போகிகளும் போகர்களும் காணாத ஆனந்தம், ஏன் ஜெயஹனுமான் காணாத ஆனந்தம். இத்தனை ஆனந்தங்களை ஒன்று கூட்டி ஒன்று திரட்டி இந்த பெண்ணுடைய உடலுக்குள்ளே வைத்திருக்கிறாள் அன்னை ஆதி பிரம்மஸ்வரூபிணி. அன்னை ஆதி பிரம்மஸ்வரூபிணி. உலகமனைத்துமே பெண்மயக்கம், உலகமனைத்துமே பெண்கள். எங்கெங்கு நோக்கினும் எவ்விடம் பார்த்திடும் பெண். அவள்தான் பரசூன்யத்தை அளிக்கக்கூடிய சந்நியாசத்தின் தத்துவத்தை அளிக்கக்கூடிய மகா யோகாக்னி தேவி. அவள்தான் ஆதிபராசக்தி. அவள் பாதங்களை தொழ வேண்டும். இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பகிர்கிறாள். சற்று பொறுத்திருந்து எப்படி என்று பார்ப்போமா?